அதாவது பார்வதி சூப்பர் டீலக்ஸில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வேலை சொன்னால் சரி செய்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இந்த வேலை இப்படி சொல்லியிருக்கணும், இந்த வேலையை இப்படி செய்ய முடியாது, இந்த வேலை இது இப்படி இவங்களோட பர்சனல் வேலை அப்படின்னு யாராவது ஒரு 3 வாரமாகவே யார் என்ன சொன்னாலும் தெரிஞ்சுட்டு தான் இருக்காங்க. வேறு ஏதாவது ஒரு டீமில் வெசல்வாஸ் டீமு இல்லை ஏதாவது ஒரு டீமில் போடணும்னா சூப்பர் டீலக்ஸ்க்கு வேலை செய்கிற டீம்லேயே தான் போகிறானுங்க. அவனுங்களும் பார்வதி மேலே இருக்கிற வன்மத்தை காட்டுறக்கு அங்கேயே வாவான்னு கூப்பிட்டு திரும்ப திரும்ப இதே மாதிரி பிரச்சனையே நடந்துட்டு இருக்குது. அப்புறம் யார் எவிக்ஷன் ப்ராசஸுக்கு போகணும்னு கேட்கும்போது பார்வதி 7 ஓட்டுமே, கம்ருதீன் ஒரு 10 ஓட்டும் வாங்கினா. அப்புறம் அப்படியே வினோத், கலையரசன், அப்புறம் அரோரா ஒன்றுனா அரோரா மேலே கை வச்சிடறானுங்க. எவிக்ஷன் ப்ராசஸுக்கு அனுப்புறதை பற்றி சொன்னேன். அப்புறம் அப்படியே கலையரசன் ப்ரோவை சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலிக்குமே, சுபிக்ஷாவை பிக் பாஸ் ஃபேமிலிக்கும் மாற்றிட்டாங்க. அப்புறம் பிக் பாஸ்க்கு என்ன கோவம் வந்தது தெரியல, டக்குன்னு இருக்கிற எல்லாத்தோட துணியும் பிடிங்கிட்டா. அப்படி துணி, நகை நட்டு, அதுக்கப்புறம் மேக்கப் கிட்டு, சோப்பு ஷாம்பு ஒன்றுடாமல் பிடிக்கிட்டாப்புல. துணி கிடைக்குமா கிடைக்காதா, இதைத்தான் நம்ம இந்த வாரத்தில் பார்க்க போகிறோம்.